அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நட்புக்கு இலக்கணம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அன்பாக பழகக்கூடிய ஒரு பண்பாளரை இன்றைக்கு நாம் இழந்திருக்கின்றோம். திரைப்படத்துறையிலே கோலோச்சி அருமை சகோதரர் ராஜேஷ் அவர்கள் ஏறக்குறைய 150க்கு மேற்பட்ட படங்களில் திரைப்படங்களில் நடித்து தனக்கென்று ஒரு முத்திரையை பதித்தவர். அது மட்டும் இல்லாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு எல்லையற்ற பாசம் கொண்டு, குறிப்பாக இதயம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மீது மாறாத பக்தி கொண்டு, அதன் காரணமாக 1985ஆம் ஆண்டு அவர் ஒரு இல்லத்தை உருவாக்கி அத்திரைப்படத்துறைக்கு அதனை அர்ப்பணித்தவர். இதயம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை கொண்டு அந்த இல்லத்தை திறந்து வைத்தவர் நம்முடைய அருமை சகோதரர் ராஜேஷ் அவர்கள். ஒரு பன்முகத்தன்மை என்று சொன்னால் அருமை சகோதரர் ராஜேஷ் அவர்களை நிச்சயமாக நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டாக வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் ஒரு எழுத்தாளர் மட்டுமல்ல, ஒரு சிறந்த சிந்தனையாளரும் கூட. ஒரு ஆன்மீகத்திலும் சரி, அதே போன்று பல நூல்களை எல்லாம் கூட எழுதி ஒரு சிறப்பு பெற்றவர். திரைப்பட இயக்குனர் பாலச்சந்திரால் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு அதன் மூலம் திரைப்படத்திலே ஒரு கோலோச்சி தமிழ்நாட்டு மக்கள் மனதிலே இன்றைக்கும் ஒரு நெஞ்சங்களில் நிறைந்திருக்கிறவர் நம்முடைய அன்பு சகோதரர் ராஜேஷ் அவர்கள். ஏன்னா அவருடைய மறைவு என்பது திரைப்படத்துறைக்கு மட்டுமல்ல, அவர் ரசிகர்களுக்கும் அதே போன்று தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாகும். அவருடைய குடும்பத்திற்கும் மிகப்பெரிய இழப்பாகும். அவருடைய அருமை மகன் அவருடைய திருமணம் இன்னும் ஒரு வார காலத்துக்குள் நடக்க இருந்த சூழ்நிலையிலே எதிர்பாராத விதமாக அவர் இந்த மறைவு என்பது அந்த குடும்பத்திலே ஒரு மிகுந்த ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட அதிர்ச்சியிலிருந்து அவர்கள் மீண்டெழுந்து அதன் மூலம் அவருடைய இழப்பு ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக கருதிதான் இன்றைக்கு அந்த நட்பின் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், கழக பொதுச்செயலாளர் சார்பிலே அவருக்கு நானும் நம்முடைய அன்பு சகோதரர் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அவர்களும் இங்கே வருகை தந்து இறுதி அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.